ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான சூப்பர் க்ரீன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம பார்த்துருப்போம் கோல்டு கலரில். ஸோ அதே ப்ளவுஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் இப்போ லைனாக வந்து யூஎஸ் ஆர்டர் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 ப்ளவுஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு ரிலேட்டிவ்ஸ் 2 ப்ளவுஸும் சொல்லி லைனாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த கஸ்டமர் தான் இதுவும். அதில் வந்து ஓல்டு ப்ளவுஸு அவங்க மேரேஜுக்கு அதுக்கப்புறம் 2 அந்த மாதிரி எனக்கு லைனாக கொடுத்துட்டே வந்திருந்தாங்க. இது வந்து இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி 2 மந்த்ஸ் ஆகிட்டு இருக்கும் கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தனால ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் போகிறதுனால கொஞ்சம் நான் லேட்டாக வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து 2 ப்ளவுஸ் அவங்களது நான் முடிச்சிருக்கேன். அது இந்த மந்த்து முடிச்சு கொரியர் பண்ணணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டுட்டு எனக்கு முடியலப்பா உடம்புக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பண்ணேன். சரி அவங்களும் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணி கொடுங்க பவானி அப்படின்னாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து அவங்க வந்து யூஎஸில் இருக்காங்க. அவங்க எப்பயுமே எந்த சாரீ எடுத்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுவாங்க சாரியோட. நான் வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து போட்டு பக்காவாக முடித்து அவங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். டேரெக்டாக யூஎஸ் கொரியர் பண்ண மாட்டேன். இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க அம்மா வீடு கோபிச்செட்டிப்பாளையம்ல இருக்குது. ஸோ அங்கே கொரியர் பண்ணிவிடுங்க, அவங்க எனக்கு ஏதாவது திங்ஸ் அனுப்பும்போது கொரியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னா. இல்லைனா ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஆல்ரெடி அவங்க ரிலேட்டிவ் வீடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன். அவங்க வந்து அங்கே கொரியர் பண்ணிப்பாங்க. இல்லைனா யாராச்சும் யூஎஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து நான் அவங்களுக்கு பண்ணி அனுப்புவேன். இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலுமே எனக்கு 3 மந்த்ஸுக்கு 4 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி 2 ப்ளவுஸ் வந்து அனுப்பிடுவாங்க. நான் அவங்களுக்கு பக்காவாக பண்ணி முடிச்சு அனுப்பிடுவேன். இது வரைக்கும் இவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த ஆன்ட்டிக்கு. அண்ட் இது வந்து அடுத்த 2 ப்ளவுஸு. இதோட சாரியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான். சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட், இதில் வந்து க்ரீன் பார்டர் வந்து வந்திருந்தது. இந்த க்ரீன் பார்டர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து எனக்கு வந்து ஹாஃப் ஒயிட்டு மிக்சிங்கே பண்ண வேண்டாம்ப்பா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கோல்டே போட்டுருங்க, ஏன்னா நான் இந்த க்ரீன் ப்ளவுஸு எல்லாத்துக்குமே வேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வந்து ஃபுல்லாக இதே பண்ணிட்டேன். என்னன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் எல்லாருக்குமே நிறைய ப்ளவுஸ் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் ஒரு ப்ளவுஸு கோல்டு ப்ளவுஸ் இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ளவுஸ் தான், அந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டு அந்த டிசைன் வந்து நான் பண்ணி கொடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீப் பேக் நெக்கு. அதே மாதிரி ஹேங்கிங்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக போடணும். ஏன்னா இவங்களுக்கு நம்ம ரெகுலராக போடுறதுனால எப்பயும் போல் அந்த ரவுண்டு அப்புறம் ட்ரையாங்கிள் அந்த ஷிஷல் வந்து ட்ராப் ஷேப்லாம் போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாமேன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஷேப்பில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு க்ரீனில் கட் பீடு அண்ட் டார்க் சுகர் பீடில் க்ரீன் பீடும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்படி பார்க்கும்போது அந்த ஃப்ளவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த ப்ளவுஸ் வந்து நேற்றே போடுற மாதிரி வீடியோ, எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் முடியல, அதனால் என்னால் வீடியோ போட முடியல, ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்தது. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி இதை போஸ்ட் பண்ணுறேன். நேற்று போட முடியாததுக்கு அதான் காரணம். அண்ட் அதுக்கப்புறம் இது ஹேண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கில் நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ, இப்போ பேக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயும் போல் அஷிஷல் வந்து ஒரு லைன் சுகர் பீடு 4 நம்பர் பீடு அண்டு அதே மாதிரி லோடிங் வந்து சரிலியே அண்ட் திருப்பி 4 நம்பர் பீட் சுகர் பீடு அண்ட் அதுக்கப்புறம் கோல்டு குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட் அவுட்லைன் போட்டு நம்ம 4 நம்பர் பீட்ஸில் வந்து புட்டாஸ் மாதிரி வைப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து பேக்கில் பண்ணியிருக்கேன். அதே தான் வந்து ஹேண்டுக்கும் பண்ணியிருக்கேன். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புட்டாஸ் வந்து நான் வைக்கல, மற்றபடி வந்து எல்லாமே வந்து சேம் பேக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் நான் ஹேண்டுக்கு பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் டேசல் கூட வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து நல்லா பெருசாகவே போட்டிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா தான் அவங்க அடுத்தடுத்து நமக்கு வந்து ஆர்டர்ஸ் தருவாங்க, ஓகே இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நெக்கோட பேக் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படினாலுமே 10 இன்ச்சஸ்ங்க அது ஹைட்டு. பேக் ஹைட் செம்ம நல்ல ஹைட்டு 10 இன்ச்சஸ்ஸு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் ஹூக்கு பிரின்சஸ் கட்டு, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும் ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ நல்ல டீப் நெக்கு. அதே மாதிரி இந்த டிசைன் வந்து நாங்கள் எத்தனை நாளில் போட்டேன் அப்படின்னா இது வந்து நான் வந்து ஒரு 2.5 டேஸ்லேயே வந்து போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வேற முடியல, இல்லைனா நான் வந்து இன்னும் 2 டேஸ்லேயே முடிச்சுட்ருப்பேன். ஈஸி தானே, பார்டர் ஒர்க்கு தானே, அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்டர் ஒர்க்குனாலே ரொம்ப ஈஸிங்க, நான் டக்குன்னு வாங்கி ஈஸியாக போட்டுருவேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே டக்குன்னு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்ல, அப்படியே பீடை கொடுத்தோமா 4 நம்பர் பீடை கொடுத்தோமா லோடி கொடுத்தோமா அந்த மாதிரி. ஆனால் என்னென்னா நம்ம வந்து உட்காந்து போடணும்,
ஃபுல் டே இப்போ நான் எப்பயும் போல் அஸ்யூஷுவல் தான். இப்போ நான் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கே தெரியும், பகலில் வந்து கொஞ்சம் தூங்குவேன், நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நைட்டில் தான் பீஸ்ஃபுல்லாக நமக்கு டைம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக. பகலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 11:30 வரைக்கும் தூங்குவேன். ஆனால் காலையில் போய் படுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கு தான் வந்து படுப்பேனே. அதனால் 11:30 வரைக்கும் படுப்பேன். ஏன்னா 11:30க்கு மேலே கிளாஸ்க்கு ஆள் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கும், வீட்டு சமைக்கல் வேறு அது இதுன்னு சொல்லிட்டு, வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ளவுஸ் எடுப்பேன். ஸோ அது எந்த டைமுக்கு எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ உட்காந்து போடுவேன். இருந்தாலும் ப்ராப்பராக உட்கார டைம் பார்த்தீங்கன்னா நைட் டிஃபன் 7 மணிக்கு முடிச்சுட்டு உட்காந்துட்டேன்னா மறுநாள் 5:30 வரைக்கும் நான் உட்காந்து எப்பயுமே ஆர்டர்ஸ் போடுவேன். ஏன்னா அப்படி போட்டால் மட்டும்தான் இப்போ நிறைய சீரீஸ்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நெட்ஃப்ளிக்ஸில் அதெல்லாம் நிறைய சீரீஸ் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்து போடுவேன். ஏன்னா நைட்டு தான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபோன்ஸ் வராது. நம்ம வந்து அழகாக நாடகம் பார்த்துக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது நாடகம்லாம் பார்க்க மாட்டேன், சீரீஸு பாட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு பண்ணுவேன். ஸோ அப்போ தான் எனக்கு நைட்டு தான் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி நான் இப்போ ஒரு 7 மணிலேருந்து காலைல 5 மணி வரைக்கும் போடுறேன்னா மறுநாள் அதே மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் போடுவேன். உட்காந்து போட்டேன் அப்படின்னா 2 டேஸ்லேயே 2.5 டேஸ்லேயே வந்து முடிச்சிருவேன். ஸ்டிச்சிங் எல்லாமே நம்மக்கிட்ட பண்ணி வந்து ஒரு 3-4 டேஸில் ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணி வந்துடும். ஸோ அதை வந்து பக்காவாக ஒரு 1 ஹவராவது வீடியோஸ் எடுப்பேன். ஸோ அதெல்லாமே வீடியோஸ் எடுத்து நம்ம ஃபஸ்ட் ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த ப்ளவுஸ் அதே மாதிரி தான் என்னோட ரொட்டீன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாள் வந்து எல்லோரும் திட்டுறாங்க, நைட்டில் வந்து தூங்கு, பகலில் வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு பார்க்குறேன், என்னால் முடியல. ஏன்னா ஆரம்ப காலத்தில் இப்போ வந்த ஆர்டர்ஸ் விட எனக்கு அப்போ நிறைய வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, எனக்கு ஆர்டர்ஸே வரல, நான் ரொம்ப நாளாக போடுறேன். சிஸ்டர் நான் இப்போ கூட சொல்கிறேன் சீரியஸாக, இது ஆரம்ப காலத்தில் எனக்கு இன்னும் நிறைய வந்துட்டு இருந்தது. இப்போ எனக்கு கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு வந்து மாதமே அப்போல்லாம் வந்து 30 ப்ளவுஸ் அப்படி வரும். அந்த ப்ளவுஸே நான் இன்னும் எடிட் பண்ணி போடாமல் இருக்கேன். அந்த வீடியோஸே இன்னும் இருக்குது. என்னோட வீடியோ சேனல்ஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னும் நிறைய இருக்குது, நான் போடணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் எனக்கு ஆரம்பத்தில் இன்னும் நிறைய வரும் சிஸ்டர், இப்போ கம்மியாயிடுச்சு எனக்கு. இதுவே வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால தான் வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வரல, உனக்கு ஆர்டர்ஸ் வரல நிறைய பேர் சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது, இப்போ நிறைய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் மிஷின் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பாரிஸில் எக்கச்சக்கமாக போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ உங்களுக்கு 300-400 இப்போ நமக்கு வர்றதே வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு 1500 500 கேட்குறாங்கன்றீங்களா, நீங்கள் அந்த மாதிரிலாம் போட்டு தராதிங்க. நீங்கள் அப்படிலாம் போட்டு கொடுக்கறதுனால தான் அப்படி வராங்க ஜனங்க. இதோட எவ்வளோ கஷ்டம் இது. நம்ம இன்றைக்கெல்லாம் உட்காந்து போடுறோம், இடுப்பு வலிக்கு போடுறோம். நீங்கள் என்ன நினைப்பீங்க, பரவாயில்ல 1000 ரூபாய் வந்தால் கூட போதும், நம்ம போட்டு கொடுக்கலாம் அந்த காசு அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து எல்லாரும் அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன், இதோட வேல்யூ அதிகமாகும். அப்போ எல்லாருக்குமே ஆர்டர்ஸும் கிடைக்கும். நீங்கள் நிறைய இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நிறைய பேர் இப்போ கற்றுக்கிட்டவங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டவங்களா இருக்கட்டும், நம்ம காசு வந்தால் போதும்னு சொல்லி கம்மி ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கறதுனால தான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து அடி வாங்குறது. ஆனால் நீங்கள் பண்ணித்தாங்க, நான் வேணான்னு சொல்லலை, இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த மாதிரி கம்மியாக மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுல, அதனால தான் உங்களுக்கு வர்றது கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்களே ஃபீல் பண்ணுறீங்கல்ல, எனக்கு ஆர்டர்ஸே வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் இது சொன்னேன், மற்றபடி வேறு எதுக்காகவும் நான் சொல்லலை. கம்மியாக பண்ணித்தரலாம், ஆனால் நம்ம உழைக்கிறோம் இல்லையா, 1 ஹவர் உட்காந்து போட்டால் கூட 100 ரூபான்னா கூட கணக்கு போட்டுக்கோங்க, நமக்கு எவ்வளோனா ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கணக்கு போட்டு தான் சிஸ்டர் பண்ண முடியும். வீட்டு வேலை விட இது ரொம்ப கஷ்டம். வீட்டு வேலை கூட பண்ணிட்டு போயிடலான்னு தோணும். ஏன்னா இது ஒரே இடத்துல உட்காரனால நமக்கு என்னென்ன விளைவுகள் வரும். இப்போ நான் அவஸ்தைப்படுறேன், எனக்கு வந்து இப்போ பாருங்க, ஹார்ட்டில் வந்து கெட்ட கொழுப்பு சேர்ந்துருக்குன்றாங்க, நல்லா நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு படிக்கட்டு ஏறினா கூட மூச்சு வாங்குது, நல்லா நடக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நான் 1 வாரமாக ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதனாலனா 20 வருஷமாக நான் வந்து ஒரே இடத்துல உட்காந்து போட்டு எழுந்து ஒரு சுறுசுறுப்பாக இல்லாமல் வந்து நம்ம உட்காந்து இந்த வேலையில் தான் உட்காந்து போடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, உடம்பு கெட்டு போகுது. இதே நீங்கள் வெளியே போய் கூட செஞ்சுட்டு வந்து வீட்டில் நம்ம நைட்டு படுத்துடலாம். ஆனால் இந்த வேலை நம்ம பண்ண முடியுதா, பண்ண முடியல. என்ன பண்ணுறோம், வீட்டு வேலை பண்ணிட்டு டக்குன்னு அதில் தான் உட்காந்து போடுறோம். திருப்பி எல்லாம் நமக்குன்னு தனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் வந்து ஒதுக்க முடியல. ஸோ நம்மளா வந்து எல்லோரும் வெளில போகிறாங்க, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லி 2 நாள் லீவ் போட்டு போனால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி வந்து வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஆர்டர்ஸ் இருக்குது, நம்ம போடணுன்றதால உட்காடுறோம். ஸோ கரெக்ட் டைமுக்கு தூங்க மாட்டோம், கரெக்ட் டைமுக்கு சாப்பிட மாட்டோம், முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுலேயே உட்காந்துடுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய பேர் வந்து கம்மியாக வாங்குறாங்க, போட்டு கொடுத்தா பரவாயில்ல, காசு வந்தால் போதும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்த்து ரீசனபிளாக பண்ணால் எல்லாருக்குமே ஆர்டர் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து வரும்.
இப்போ நீங்கள் 1500 ரூபாய் கேட்குறாங்க ஒரு ப்ளவுஸுன்றீங்க, உங்களை விட கம்மியாக போட்டு தரவங்க இருப்பாங்க, அங்கே கூட போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்போ கொஞ்சம் கம்மி தான் ஆர்டர்ஸு. முன்னெல்லாம் நிறைய வரும், மாதமே நான் 30 ப்ளவுஸ் கிட்ட போடுவேன், எனக்கு டைம் கூட இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அப்போ நைட்டு தூங்காமல் பழகினது தான் நான் இன்ன வரைக்கும் அந்த தூக்கம் வந்து எனக்கு வரமாட்டேங்குது நைட்டில். இப்போ வந்து ஆர்டர்ஸ் கம்மி தான், நான் வந்து ஆள் கூட வச்சுருக்கேன். அப்போ ஆள் கூட கிடையாது, நான் மட்டும்தான் போடுவேன். ஆனால் உடம்புல சத்து இருந்தது சின்ன வயசு. இப்போ நமக்கு 40 35 ஆக ஆக நமக்கு 40 ஆக உடம்பு என்ன ஆகுதுன்னா அது வேலை காமிக்க ஆரம்பிக்குதுல்ல. 40 ஏஜில் ஸ்டார்ட் ஆகுதுல்ல கால் வலி இடுப்பு வலி, அதெல்லாம் எனக்கு இப்போ வருது. நான் ஒரு காலத்தில் கேட்பேன் எல்லாரையும், எப்படி வலிக்கும் இடுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு இப்போ வலிக்குது சிஸ்டர், அதெல்லாம் நான் இப்போ யோசிக்கிறேன். ஸோ இடுப்பு வலினா என்னன்ட்டு இப்போ தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள், நான் போடுறேன்னு சொல்லுங்கள். ரொம்ப கம்மியாக இல்லாமல் ரீசனபிள் ரேட் உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் வாங்குங்க. ஏன்னா இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் ஆர்டர் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நான் இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் சொன்னேன். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா இன்றைக்கி, ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன். எனக்கே கஷ்டமாக இருக்கும், என்னடா முன்ன மாதிரி நமக்கு வந்து ஆர்டர்ஸே வரலையே, இப்போ கொஞ்சம் கம்மியாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் நானே. மாதம் 7 ப்ளவுஸ் 8 ப்ளவுஸு அப்படி தானே வருது. முதல்லலாம் நான் தான் சொல்கிறேனே 30 ப்ளவுஸ் கூட வரும் எனக்கு. ஒரே ஃபேமிலி பல்காலாம் கொடுப்பாங்க, அப்படியே நல்லாயிருக்கும் அது. இப்போது இந்த க்ரீன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அவங்களது தான். ஸோ இந்த க்ரீன் ப்ளவுஸ் வந்து என்ன ப்ரைஸுங்கிறத நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நான் கோல்டு ப்ளவுஸ்க்கு ஒன்று வாங்கியிருந்தேன், அதே ரேட்டு தான் இதுக்கும் நான் வாங்கியிருக்கேன். வித் ஸ்டிச்சிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா 3000 நான் வாங்கியிருக்கேன். ஸோ 3000 வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆல்ரெடி கோல்டு ப்ளவுஸ் அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து இதை கேட்டிருந்தாங்க, அதனால் நான் இதுக்கும் வந்து 3000 தான் ஃப்ரெண்ட் வாங்கியிருந்தேன். நாளைக்கு இவங்களதே வந்து வயலட் கலர் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம், நெட்டு வச்சுது. அது நான் இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன், அந்த ப்ளவுஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸ்க்கு ரேட் வந்து ஓகேவா இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கான மெட்டீரியல் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனால் ஒரு 50 கிராம்ஸ் சுகர் பீட் அண்ட் ஒரு 10-20 கிராம் ஸ்டோன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பீட் ஒரு பஞ்சு, அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே இதுக்கு ஆகலை. இது அப்புறம் அந்த கட் பீட்லாம் வந்து ஒரு 20 ருபீஸ் பேக்கெட்னே போட்டுக்கோங்க. மிஞ்சி போனால் இதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300, அவ்வளோதான். ஸோ ஆனால் வந்து நீங்கள் வந்து 300 தானே ஆகுது மெட்டீரியல், அப்போ இன்னும் கம்மியாக போட்டு கொடுக்கலாம் சொன்னால் போடாதீங்க. என்னென்னா நம்மளோட உழைப்பு, அதை யோசிச்சுக்கோங்க. ஒரு நாளெல்லாம் நம்ம உட்காரணும், இன்னொரு நாள் உட்காரணும். ஸோ டெய்லரிங் கிடையாது இது, 1 ஹவரில் தச்சு கொடுத்துட்டு வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் வாங்குறது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் உட்காந்து போடுற ஒர்க்கு. ஸோ பிகினர்ஸாக இருந்தால் இந்த ஒர்க்கு வந்து அவங்களுக்கு 6 நாள் கூட ஆகலாம், 7 நாள் கூட ஆகலாம். நல்ல ட்ரெயினர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் நல்லா பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இது வந்து சீக்கிரமாக போட்டுருவாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் போடுறதுனால தான் அந்த சீக்கிரம் கூட. ஃபாஸ்ட்டாக போடலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து 6-7 டேஸ் கிட்ட ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறதுனால தான் நமக்கு வந்து 2 நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிசைன் நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தேன்னா அவங்க வந்து கட்டாயமாக இது 1 வீக்குக்கு மேலே தான் ஆக்குவாங்க ஃபஸ்ட்டு போடுறவங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் பொறுமையாக போடுவாங்க, ஒரு பீடு எடுத்து போடும்போதே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். அதனால் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நாங்கள்லாம் வந்து சர்வீஸ் ஆகிருந்ததுனால என்ன பண்ணுவோம், நீடிலேயே வந்து நிறைய பீட்ஸ் கோத்துக்கிட்டு டக்குன்னு அப்படியே வந்து போட்டுக்கிட்டே போவோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், சும்மாலாம் கிடையாது. உங்கள் ஆர்டர் கொடுத்தா தான் நான் போடுவேன் அப்படின்லாம் கிடையாது. நான் ஆரம்பத்துலலாம் எனக்கு என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் 10-15 ப்ளவுஸ் கிட்ட போட்டிருக்கேன். இப்போ அவங்களுக்கு போட்டு கொடுக்கவே டைம் இல்லை எனக்கு. ஒரு சின்னதாகனா அப்போல்லாம் வந்து நான் நிறைய போடுவேன், எங்கள் அம்மாவுக்கு போடுவேன், என் தங்கச்சிங்களுக்கு போடுவேன், எனக்கு போட்டுப்பேன். ஸோ நிறைய போட்டுக்கிட்டே இருப்பேன், உட்கார மாட்டேன், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணணும், இல்லை என் கை நம்மணும். அந்த மாதிரி என்னோட கேரக்டர். ஏதாவது ஒன்று வீட்டில் பண்ணிகிட்டே இருப்பேன், எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று. ஃப்ரீயாக மட்டும் நான் இருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய போட்டுக்கிட்டே இருப்பேன். மெட்டீரியல்ஸ் ஆகுது அதெல்லாம் பார்க்க மாட்டேன். வீட்டுக்கு கொடுக்குற செலவு காசில் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்க்கும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த காசில் கூட நான் வந்து வாங்கி போடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டு வந்துடும். ஸோ நீங்களும் வந்து கடகடன் போடலாம். அப்போ நீங்கள் வந்து சிம்பிள் ஒர்க்கு போட்டு ஒரு நீங்கள் 1500 ரூபான்னு வாங்கும்போது கூட நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டுறீங்க, ஒரு நாளில் முடிச்சிடுறீங்க, 2 நாளில் முடிச்சிடுறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த 1500 ரூபாய் வாங்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். இதே நீங்கள் 1 வாரம் 2 வாரம் இழுத்து போட்டிங்கன்னா அந்த 1500 இத்தனை நாளாக போட்டோம், நமக்கு இந்த 1500 ரூபாய் தான் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நிறைய ஃபாஸ்ட்டு பண்ணுங்கள், போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு ஆர்டர்ஸ் வரலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு 10-13 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இதெல்லாம் ஆர்டரும் கிடையாது. பாரிஸில் வந்து நிறைய இந்த மாதிரி போட்டும் வரல, மிஷினும் கிடையாது. இப்போ வந்து நிறைய வந்து வந்துருச்சு, டெக்னாலஜி வளர வந்துருச்சு. அதனால் உழைக்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் ஆயிடுச்சு. அது மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து வர்றது எல்லாமே வந்து என்னோட பழைய கஸ்டமர்ஸு, அதுக்கப்புறம் இப்போ 2-3 நியூ கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வராங்க. ஸோ அதனால தான் வந்து ஏதோ என் பொழப்பும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ என் பொழப்பும் என்றைக்கு ஒரு நாள் நிற்கும்ன்றது தெரியாது, அது கடவுளோட செயல். ஸோ நின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடுத்தடுத்து நிறைய கற்று வச்சுருக்கேன், எதனாலும் அதுக்கு தாவிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது ஆல்ரெடி நிறைய போட்டிருப்போம் நம்ம கோல்டு ப்ளவுஸில். எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம இந்த 4 நம்பர் சுகர் பீட் வச்சு நிறைய அடித்து தள்ளியிருக்கோம்ல, உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான். ஓகே பாய்.